கர்த்தருடைய பரிசுநாமத்தை மேம்படாவதாக. இந்த நாள்ல உங்களுடைய கடினமான சூழ்நிலை கர்த்தர் மாற்றி அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறந்து, ஒருத்தராலும் திறக்க முடியாது, அதை கர்த்தர் திறப்பார். வாசிப்போம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசி கேட்போம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 39வது வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். எதை சொன்னார்? கல்லை எடுத்து போடுங்கள். ஒரு 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 கடினமான சூழ்நிலை. தேவனுடைய வல்லமை அங்க வந்தது. மார்த்தாளும் மரியாளும் மட்டும்தான், ஒரே சகோதரன் தான். அங்க தாய் தகப்பன் இருந்ததா சரித்திரத்துல இல்ல. இந்த சகோதரனை நம்பிதான் சகோதரிமா இருக்காங்க. ஆனா மரித்து போனான். 4 நாள் ஆயிட்டு. அவர் சொல்றத கர்த்தர் கேட்கல. ஆண்டவரே, 4 நாள் ஆயிட்டு, நாருமே நாற்றத்தை நான் பார்த்துக்கிடமா, உன் வீச்சத்தை எனக்கு தெரியாதா? நான் சொல்றேன், உங்களை எல்லாரும் இப்படி வீணாய் சொல்லிட்டா கவலைப்படாதுங்க. உங்களை அவமானப்படுத்திட்டா கவலைப்படாதுங்க. வெட்கப்படுத்திட்டா கவலைப்படாதுங்க. கர்த்தர் வருவார். அவங்களுக்கு கல்லை அடைப்பார். உங்களுக்கான வாசலை திறப்பார். அங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அத பாருங்க. 44வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். கால்களும் கைகளும் பிரேத சீலையில கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவர்கள் கட்டுகளை கலற்றி விடுங்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க கட்டுகள் எல்லாம் இப்பொழுது கலற்றப்படுகிறது. வியாதி கட்டு, கடன் என்ற கட்டு, சமாதான குறைவு, சஞ்சலம் எல்லாம் மாற்றப்படுகிறது. வெளியே வான்னு சொல்லார். மரித்தவன் வெளியே வந்தான். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! ஒரே நாள்ல லாசருவின் பெயர் மொத்த உலகத்துக்கும் பெரிய உலகத்துக்கும் கொண்டு போகப்பட்டால் உங்களுடைய பெயரும் புகழும் இந்த உலகத்தில் நிலைநாட்டப்படும். உங்களுக்காக கர்த்தர் அடைக்கப்பட்ட வாசலை திறப்பார். கட்டுகளை அவிழ்த்துவார். உங்களுடைய பணப்பிரச்சனை, வியாதி, துன்பம் எதுவானாலும், எந்த கட்டுகளானாலும் கர்த்தர் மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களால தகப்பனே, எங்கள் கட்டுகளை கலற்றி, எங்கள் கட்டுகளை அகற்றி, ஆண்டவரே, அடைக்கப்பட்ட அந்த கல்லை எடுத்து போட்டு கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரை திறந்த வாசலை கட்டளையிட்டு ஆசீர்வாதத்தை நன்மை செய்தவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்கிற மகிமையில்லாம செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.